வணக்கம். பதிவு மகர லக்ன அன்பர்களுக்கு புதனுடைய சஞ்சாரம் தனுசு ராசி பயணத்திற்கான பதிவு. இப்போ நமக்கு தனுசு ராசி என்பது மகரத்துக்கு 12ஆம் வீடு, விரயஸ்தானம், செலவு, வெளிநாட்டு வேலை, இடம்பெயர்தல் அல்லது ரகசிய நடவடிக்கைகள் அல்லது சிறை தண்டனை கூட 12ஆம் இடம்தான். அப்போ ஏதோ ஒரு வகையில் நம்ம எதையாவது இழக்கிறத காட்டுற இடம் தான் 12ஆம் இடம். நம்மளை நாமளே வருத்திக்கிறது கூட 12ஆம் இடம். அப்போ அந்த இடத்துல இந்த புதன் வந்துட்டார், நமக்கு ரொம்ப ஏதாவது ப்ராப்ளம் பண்ணிடுமா அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த ஆய்வு. உண்மையிலேயே மகர லக்னத்திற்கு பாக்யாதிபதி புதன், 9ஆம் இடத்துக்கு அதிபதி. அது 9ஆம் இடம் என்று சொன்னாலே நமக்கு தெரியும், நமக்கு ஒரு தெய்வ பலம். பாக்கியம் என்று சொன்னாலே தெரியும், அதிர்ஷ்டம். அப்போ லைஃப்பில் ஒரு லக்கு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறத தான் புதன் சுட்டி காட்டுறாருங்கிறத நம்ம இயற்கையே நமக்கு படைத்திருக்கிறது. அதே நேரத்தில் நம்ம பண்ணக்கூடிய சர்வீஸு அப்படிங்கிறது 6ஆம் இடம். அது நம்ம தொழிலாக பண்ணாலும் சரி, வேலை பார்த்தாலும் சரி, அந்த 6ஆம் இடம் என்பதுக்கும் பணத்துக்கும் சம்மந்தம் இருக்குது. அப்போ இந்த 2 ஸ்தானங்களுக்கு அதிபதியான இந்த புதன் அவர் மகரத்துக்கு அவர் நம்ம பிறந்த ஜன்ம ஜாதகத்தில் என்ன வலிமையில் இருக்கார், அது 2ஆம் பாவம், 6ஆம் பாவம், 10ஆம் பாவம் தொடர்புகளில் இருந்தால் பணம் சம்பந்தப்பட்ட வலிமையை தருகிறார். அதே 1, 3, 5, 7, 11 போன்ற பாவங்கள் தொடர்பு இருந்தால் நமக்கு சர்வீஸ் ஓரியன்டாக வேலை பார்க்குறது. ஒருத்தர்கிட்ட ஒரு கான்ட்ராக்டராக இருக்கோம், பணம் வாங்கிட்டு வேலை செய்கிறோம், சர்வீஸ் பண்ணுறோம் அல்லது சம்பளம் வாங்குகிறோம், இப்படி கொண்டு போகும். அப்போ எல்லாமே நமது ஜனன ஜாதகத்தில் அந்த கொடுப்பினை விதைக்கப்பட்டு இருக்கிறது. இப்போ புதனுடைய நட்சத்திரம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு 3, 7, 11 இருக்குது. 3ஆம் இடமான மீனத்தில் ரேவதி, 7ஆம் இடமான கடகத்தில் ஆயில்யம், 11ஆம் இடமான விருச்சிகத்தில் கேட்டை. இந்த 3, 7, 11 அப்படிங்கிறது நம்ம மூளை உழைப்பு சார்ந்து, இந்த மாதிரி சமூகம் சார்ந்து, சர்வீஸ் ஓரியன்டாக, கன்சல்ட்டிங்காக, கமிஷன் வகையில் அல்லது மேனேஜ்மெண்ட் பார்க்குறது, ஒரு நிர்வாக தலைமை பார்க்குறது, இந்த மாதிரியெல்லாம் ஒரு ஆளுமை திறன் மிக்க ஒரு பணியை கொள்ளக்கூடிய ஒரு பாவங்களாக இது இருக்கிறது. இப்போ அந்த புதன் அந்த 12ஆம் இடத்துல இருக்கார் அப்படின்னா, அது ஒரு நட்சத்திரத்தில் போவார் இல்லையா. அப்போ கேது நட்சத்திரத்தில் மூலத்தில் போகிறாரு. டிசம்பர் 10ஆம் தேதி அன்னைக்கு பூராட நட்சத்திரத்துக்கு போகிறாரு. 14ஆம் தேதி அதே பூராட நட்சத்திரத்தில் வக்கரம் பெறுகிறாரு. 16ஆம் தேதி மறுபடியும் கேது நட்சத்திரத்துக்கு வந்துடுறாரு. 28ஆம் தேதி டிசம்பர் 28 மறுபடியும் அவர் புதன் நட்சத்திரம் சொந்த நட்சத்திரத்துக்கு விருச்சிக ராசிக்கு மாறி ஒரு 7ஆம் தேதி வரைக்கும் இருந்துட்டு 7ஆம் தேதி ரிவர்ஸ் வந்துடுறார், மறுபடியும் தனுசுக்கு வந்துடுறாரு. இது கண்டாந்த நட்சத்திரம்னு சொல்கிறது. அதாவது புதன் நட்சத்திரம், கேது நட்சத்திரங்கிறது கண்டாந்த நட்சத்திரம். அந்த மாதிரி டிரான்சிட் ஆகும்போது அந்த 7 நாட்கள் நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். அது போக இந்த கேது எங்கே இருக்காரோ அந்த பலனையும் புதன் தருவார். வேறு ஏதாவது கிரகம் கேது நட்சத்திரத்தில் இருந்தாலும் அந்த கிரகத்தினுடைய ஒரு சுப விளைவையும் இவர் ஏற்றுக்கொண்டு செயல்படுவார். இப்போ நமக்கெல்லாம் தெரியும், நமக்கு மகரத்துக்கு 4ஆம் வீட்டில் குரு இருக்கார். இப்போ அவர் வக்கரகதியில் கேது நட்சத்திரத்தில் தான் போயிட்டுருக்கார். இப்போ இந்த புதன் குருங்கிறது 4ஆம் இடம் 12ஆம் இடம்ங்கிறத தொடர்பை வாங்கிக்குது. அப்போ இந்த 4ஆம் இடம் 12ஆம் இடம்ங்கிறது நல்ல ஸ்தானமா அப்படின்னு கேட்டால், மூலதனம் செய்ய வைக்கும், ஆனால் நம்மளை கஷ்டப்படுத்தும். சுமைங்கிறது தான். 4, 8, 12ங்கிறது எப்போவுமே சுமை தான். அதில் 8ங்கிறது கடுமையான நஷ்டத்தை குறிக்குது. 12ங்கிறது மூலதனத்தை அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறதை குறிக்குது, செலவழிக்கிறத குறிக்குது. அப்போ இந்த 4, 12 இந்த குருவும் புதனும் ஒரு லிங்க் வச்சுருக்காங்களே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது மாதிரியான வாய்ப்புகள் நம்மளுக்கு தேடிகிட்டே வரும். இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், அல்லது ஒரு வீடு கட்ட ஆரம்பித்தோம்னா நம்ம ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஆரம்பிச்சிருப்போம். டக்குன்னு அடுத்தடுத்த லெவலுக்கு நம்மளுடைய மைண்ட் செட்டு மாறி அது பெரிய செலவு பட்ஜெட்டாக கொண்டு போய் முடியும். அப்போ அதெல்லாம் ஏற்படுத்துறது இந்த 4ஆம் இடமும் 12ஆம் இடம் தான். அப்போ வீடுங்கிறது ஒரு சொத்து தான், அது நமக்கு அசட்டு தான். அதனால் நமக்கு நன்மை இருந்தாலும் கூட இந்த 12ங்கிற அந்த செலவு மூலதனம்ங்கிறது கெப்பாசிட்டி மீறி போனால் அந்த லக்னம் என்ன பண்ணும், வருத்தப்படும்.
நான் இவ்வளோ விளக்க வேண்டி இருக்குதே அப்படின்னு அது வந்து ஸ்ட்ரெஸ் ஆகும். அப்போ இந்த 4-12 மேலே நம்மளுக்குடைய கவனம் இருக்கணும். இப்போ இதே சர்வீஸ் பார்க்குறோம், வேலை பார்க்குறோம், சம்பளம் வாங்குறோம்னா ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அதுலேயும் 12ஆம் இடம் என்பது வெளிநாட்டு வேலை. அப்போ அந்த வெளிநாடு சார்ந்த வேலைகள் நமக்கு நல்ல பண வசதியை தரும். அது மாதிரி கொண்டு போய் டெவலப் பண்ணலாம். கன்ஸ்ட்ரக்ஷன் லைனு மற்றும் அக்கௌண்ட்ஸ் லைனு மற்றும் வந்து நம்ம ஆலோசனை பண்ணுறது, அதாவது இப்போ சாஃப்ட்வேர்லேயே ப்ராஜெக்ட்ஸு, மார்க்கெட்டிங்கு, ஆலோசனைகள் இதெல்லாம் நிறையா இருக்குது. அது மாதிரி கம்யூனிகேஷன் பேஸ்டாக பண்ணிட்டு போகிறது. காலபுருஷ தத்துவத்திற்கு புதன் வந்து 3க்கும் 6க்கும் உடையவர், நம்மளுக்கு வந்து 6க்கும் 9க்கும் உடையவர் மகரத்துக்கு. அப்போ இது எல்லாமே வந்து மார்க்கெட்டிங், மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ், உணவு, உடை, மருந்து இது சார்ந்த அந்த ஈடுபாடுகள் இவற்றை எல்லாமே மிக்ஸ் பண்ணி தான் அந்த புதன் வச்சுருக்கார். இப்போ நமக்கு கேது வந்து 9ஆம் வீட்டில் இருக்கார். அதனால் இந்த 12ஆம் வீடுங்கிற அந்த லாக் ஆகுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, நிறைய பணம் வந்து செலவாக போய் முடங்கி போயிடுமா அப்படின்னு கேட்டால், அது முடங்க விடாமல் அந்த கேது பார்த்துக்கிறாருங்கிறது தான் இதில் இருக்கிற விஷயம். அப்போ அந்த முதலீடுகள் நமக்கு சேஃப்டி தான், நன்மையைத்தான் தரும்ங்கிறத அது சொல்ல வருது. ஆனால் அது எது சார்ந்த முதலீடு அப்படிங்கிறத 4ஆம் இடம் உறுதி செய்யுது. குருவும் அங்கே புதனும் கனெக்டிவிட்டி ஆகிறாங்க. அப்போ ஒரு பெரிய தொகைகளை வந்து அது இன்வால்வ் பண்ண சொல்லுது. இது போக நமது ஜனன ஜாதகத்தில் இந்த குருவோ புதனோ கேதுவோ 8ஆம் பாவ அதிகாரியாகவோ 12ஆம் பாவ உபநட்சத்திரமாகவோ வந்திருக்கக்கூடாது. அப்படி வந்திருந்தால் நம்ம அதில் கேர்ஃபுல்லாக இருந்திருக்கணும். ஏன்னா இந்த கோச்சாரத்தில் அதே 4-12 கனெக்டிவிட்டி வருது. இப்போ நம்ம அடுத்து டிசம்பர் 16லேருந்து பார்த்திங்கன்னா சூரியன் ஒரு 30 நாளைக்கு அங்கே தான் இருப்பார், தனுசில் தான் இருப்பார். மறுபடியும் செவ்வாயும் அங்கே வர்றாரு. சூரியன், செவ்வாய் இந்த சேர்க்கைகளெல்லாம் வந்து 12ஆம் இடத்துல அதிக கிரக சேர்க்கைகள் அப்படிங்கிறது வந்து அந்த செலவுக்கான மிக்சடு ரிசல்ட்டை அதிகப்படுத்துவாங்க. அதனால் நம்ம வந்து ப்ரீ பிளான்டாக இந்த காலகட்டத்தில் முடிவெடுக்கிறதுல கொஞ்சம் உஷாராக இருந்துக்கணும், அலர்ட்டாக இருந்துக்கணும், புதிய முடிவுகளை வந்து தவிர்க்கணும். வேலை சம்பளம் வாங்குகிறோம் அப்படின்னா அதுக்கு ஒன்று சேஃப்டி தான், பிரச்சனை இல்லை. வேலைக்கு மாற்றம் வராது, கெடுதல் வராது. சில பேருக்கு இன்டர்னல் சேஞ்சஸ் நடக்கும், ஒரு ஏரியாவிலேருந்து இன்னொரு ஏரியாவுக்கு மாறுறது. அப்போ இந்த கேது வந்து நம்மளை ஓரளவுக்கு வழக்குகளில் இருந்தும் காப்பாற்றுறாரு, பெரிய விரயங்களில் இருந்தும் காப்பாற்றுறாரு, அதீதமான நஷ்டங்களில் இருந்தும் காப்பாற்றுறாரு. நமக்கு ஒரு அசட்டு வாங்கணும், வீடு வாங்கணும், இடம் வாங்கணும் அப்படிங்கிறதுக்கும் இந்த கேது உதவி செய்கிறார். ஸோ அதுக்குண்டான ஒரு சப்போர்ட்டை இங்கே கிடைக்குது. 4, 8, 12ங்கிற கான்செப்டு நம்ம ஜனன ஜாதகத்தில் 3 நட்சத்திரங்களுங்க. கேது, சுக்கிரன், சூரியன். இப்போ இந்த 3 பேருமே நமக்கு வந்து அவங்க நல்ல நிலைமையில் இருந்தால் தான் நமக்கு பாதிப்புகள் குறைவு. அவங்க வந்து கெட்ட ஸ்தானங்களில் வலுப்பெற்று இருந்துட்டாங்கன்னா நமக்கு பாதிப்பு அதிகம். இது வந்து ஜனன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சூட்சுமம். அப்போ நம்ம இந்த பகுதியில் நம்ம புதனை மட்டும் பார்த்துருக்கோம். ஸோ இதை அடிப்படையாக வைத்து நம்ம வெளிநாட்டு வேலை சார்ந்தும் சர்வீஸ் பண்ணுறதுக்கும் முதலீடுகளுக்கும் நலம் பயக்கும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.